வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது கொண்டக்கடலை, அதாவது வெள்ளை கொண்டக்கடலையை வந்து நான் நைட்டே ஊற வச்சு காலையில வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அது கூட காய்கறி எல்லாம் போட்டு பஜ்ஜி மிளகாலாம் சேர்த்து நம்ம வந்து சிம்பிளா ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். லெஸ் மசாலாவோட பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, பிரிஞ்சி இலை இருந்தால் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ரம்பை இலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரே ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். ஒரு 1/2 பஜ்ஜி மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, நல்ல பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி, இது கூடவே மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, புதினா இலை, தக்காளி வதங்கிட்டு இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பட்டாணி, ஏற்கனவே பஜ்ஜி மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா பொடி, அப்புறம் தனியா மசாலா பொடி 1 டீஸ்பூன். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா 1 ஸ்பூன் தனியா போட்டுட்டு, தனியா பொடியை போட்டுட்டு, கரம் மசாலா இருந்ததுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம். காய் கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வதங்கின்னு இருக்கு, சரிதா உங்களுக்கு? காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுது. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். கொண்டக்கடலையும் சேர்த்து ஒரு வதக்கியாச்சு. நான் வந்து பாஸ்மதி அரிசி, 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிய விட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா நெய் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா உதிர உதிரா இருக்கு பாருங்க. ஸோ இப்போ அதை சேர்த்துடலாம். நம்ம மேலாக நல்லா ஒரு 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருவோம். ஜஸ்ட் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, அதாவது காய்கறியும் வெஜிடபிள் சென்னா ரைஸ் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மசாலாலாம் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெவியாக இருக்காது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிப்ஸ் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா கூட போதும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.